ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை அனைத்து அரசியல் கட்சிகளும் பாராட்டியதுடன் ராணுவத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சி தலைவர்களும் அரசியல் முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டதாகவும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படும் 24 தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவ படைகள் துல்லியமாக தாக்கி அழித்தன. இந்த தாக்குதல் பற்றி விளக்கம் அளிக்க அனைத்து கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியது. நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்தார். இந்த சிக்கலான தருணத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பாகிஸ்தான் எதிர் தாக்குதல் நடத்தினால் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அனைத்து தலைவர்களும் அரசியல் முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டதாகவும் அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். अलग से ऑफिशियल ब्रीफिंग नहीं है, ये रक्षा मंत्री जी की ओर से, सरकार की ओर से पूरा पॉलिटिकल लीडर्स को ब्रीफिंग हुआ है और मैं सारे पॉलिटिकल पार्टीज के नेताओं को धन्यवाद देना चाहता हूं कि पूरे जितने अपेक्षित थे सब नेता आए और जैसे हमने सोचा है वैसे ही सबने सहयोग दिया और एक मीटिंग को बहुत अच्छी तरीके से एक फ्रूटफुल मीटिंग हम कह सकते हैं, बहुत सकारात्मक मीटिंग में कह सकता हूं. திமுக சார்பில் பங்கேற்ற டி.ஆர். பாலு, நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான கூட்டத்தில் பிரதமர் ஏன் பங்கேற்கவில்லை என்று கேட்டதாக தெரிவித்தார். மேலும் தீவிரவாத தாக்குதலை பின்னணியில் குறிப்பிட்ட ஒரு மதத்தின் பெயரை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும், மற்றபடி இந்த விஷயத்தில் அரசின் நடவடிக்கைகளுக்கு திமுக சார்பில் ஆதரவை தெரிவித்துக் கொண்டதாகவும் அவர் கூறினார்.